அவர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஆனா மாமாக்கு இது பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. மாமா எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா மாமாக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியலையே. இதை சாப்பிட்டு மாமா என்ன சொல்ல போறாரோ தெரியல. இந்த வாசம் எங்க இருந்து வருது? நல்ல வாசனையா இருக்கே. இந்த மாதிரி நல்ல வாசனையெல்லாம் நம்ம வீட்ல இருந்து வராதே. ஒருவேளை பக்கத்து வீட்ல இருந்து வருமோ? யாராவது பக்கத்து வீட்டுல பிரியாணி பண்றாங்களா? அப்படின்னாலும் பக்கத்து வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள இப்படி வருது. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம அம்மாக்கு இப்படிலாம் மணக்க மணக்க சமைக்க தெரியாதே. அப்படியே சமைச்சாலும் பிரியாணி எல்லாம் சமைக்காதே. எனக்கு தெரிஞ்சு இந்த வாசனை கிச்சனுக்குள்ளதான் இருந்து வருது. ஒருவேளை என் அண்ணனோட பொண்டாட்டி எதுவும் சமைப்பாளோ? போய் பார்த்துட்டு வருவோம். நான் நினைச்சது சரிதான். இங்க இவதான் சமைச்சு வச்சிருக்கா. அதனாலதான் வீட்டுக்குள்ள இப்படி கம கம்மன்னு மணக்குதோ. ஐயோ போச்சு போச்சு, பிரியாணி போச்சு. நான் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேனா? இந்த அம்மா பேச்சை கேட்டு இவ சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. இல்ல குமாரி, இப்படியெல்லாம் நீ உன் மைண்டை மாத்திரக்கூடாது. இப்படியெல்லாம் சமைச்சு போட்டு உன்னை கவக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ முயற்சிக்கு நீ ஈடு இணையே கொடுக்க கூடாது. ஐயோ, ஆனாலும் பிரியாணி வாசம் ஆளை சுண்டி இழுக்குதே. இவ சமைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு என் மனசுக்கு புரியுது. ஆனா என் மூக்குக்கு புரியலையே. பெட்ரூம்ல இருந்தவள இவ சமைச்ச வாசனையே கிச்சனுக்கு கொண்டு வந்துருச்சு. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பூமாரி, என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. ஓ, பசிச்சிருச்சா? சாப்பிடலாமா? சரிம்மா. உங்க அப்பா வந்துட்டாரா என்னன்னு தெரியலையே. என்ன சமைச்சிருக்க? ரசமும் அவரைக்காய் பொரியலும். ரசமும் அவரைக்காய் பொரியலுமா? இவ என்னடனா இங்க விதவிதமா சமைச்சு வச்சு எனக்கு ஆசை காட்டிட்டு இருக்கா. இந்த அம்மா என்னடனா ரசமும் அவரைக்காய் பொரியலும் சொல்லிட்டு இருக்கு. உனக்கு வேற சமையலே தெரியாதா? சாம்பாரு, ரசம், வெண்டைக்காய், கத்திரிக்காய், புளிக்குழம்பு இதுதான் தெரியுமா? வேற ஏதாவது பண்ணலாம்ல? ஆண்டி, ஏன் உனக்கு இந்த ரசமும் அவரைக்காய் பொரியலும் உள்ள இறங்காதா? எங்க இறங்குறது? இவ சமைச்சு வச்சிருக்கத பார்த்துட்டு எனக்கு அந்த ரசத்தையும் அவரைக்காய் பொரியலையும் சாப்பிட தோணுமா? நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், அங்க என்னத்த பாக்குறா? ஓ, இதத்தவ பாத்துட்டு இருக்காளோ? பிரியாணி அண்டாவை பார்த்தோன்னே இவளுக்கு ரசம் உள்ள இறங்காதே. நான் வேற இவ சமைச்சக்கதை பார்க்காம ரசம் செஞ்சு வச்சுட்டேன். இப்ப என்ன பண்றது? ஓ, இதனாலதான் வீடு முழுக்க கம கமன்னு மணத்துச்சோ. என்ன ஆனாலும் சரி, இவ எப்படிதான் என்ன கவுக்கணும்னு நினைச்சாலும் சரி, விதவிதமா சமைச்சாலும் சரி, சமைக்கலனாலும் சரி, நான் இவ மகுடிக்கலாம் மயங்குற ஆள் கிடையாது. பூமாரி, உங்க என்னடி பார்வை? வா, நான் சமைச்சு வச்சிருக்கேன்ல, சாப்பிடலாம். நீ சமைச்சதை யார் சாப்பிடுவா? இதை எப்படியே வச்சுட்டு போனா ஆறி பேருமே. மூடி வச்சாச்சு. இப்ப நம்ம போய் சக்தியும் மாமாவும் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு வருவோம். போயிட்டாளா? போயிட்டா. பூமாரி, என்னடி பண்ண போற? பிரியாணிமா. அதுக்கு என்னடி இப்ப? என்னால முடியலம்மா, நான் சாப்பிட்றவா. என்னது, சாப்பிட போறியா? அப்ப நீ என்கிட்ட பேசின பேச்சலாம் சும்மாவா? எல்லாம் நடிப்பா பூமாரி. இல்லம்மா, பின்ன அவ சமைச்ச சாப்பாட போய் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைப்புல நீ பேசிட்டு இருக்க? என்கிட்ட நீ என்ன சொன்ன? இவ சமைச்ச சாப்பாட நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேம்மா. ஆனா என்னடி ஆனா ஆவண்ணானுக்கிட்டே வாசனையே தூக்குதுமா. ஆமாமா, தூக்கும் உனக்கு தூக்குது இறக்குதுன்னுக்கிட்டே. நான் என்னம்மா பேசுற? அதுக்காக இவ என்ன செஞ்சு வச்சாலும் சாப்பிட்றியா என்ன? என்ன செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன். ஆனா இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேம்மா. என்கிட்ட அடி வாங்கிருவ பூமாரி, பேசாம போயிரு. என்னம்மா நீ ஏன் செஞ்சு தர மாட்ட? செஞ்சு வச்சிருக்கதையும் சாப்பிட விட மாட்ட. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு பிரியாணி தானே வேணும், நான் நாளைக்கு செஞ்சு தரேன். யாரு நீ? தக்காளி சோற கிண்டி வச்சுட்டு நீ பிரியாணின்னு சொல்லுவ, அதை நான் சாப்பிடணுமா என்ன? பாருடி, இந்த வீட்டுல இருக்க யாரும் அவ செஞ்ச சாப்பாட சாப்பிட கூடாதுன்னு சொன்னா இல்லையா? பிரியாணிமா. பிரியாணி பொல்லாத பிரியாணி. வாடி என்கிட்ட. வாங்க வந்துட்டீங்களா? உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏங்க இவ்வளவு நேரம்? கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதான் லேட் ஆயிருச்சு. என்ன பிரியா, சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டா போல? ஆமாங்க, எல்லாம் செஞ்சுட்டேன். ஆமா, மாமா எங்க? ஓ, மாமா தானே. நீ போட, நான் பின்னாடியே வாரேன்னு சொல்லிட்டாரு, அதான் நான் வந்துட்டேன். என்னங்க நீங்க? நான் செஞ்சது எல்லாமே அவருக்காகத்தான். அப்புறம் அவரை விட்டுட்டு நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்க? பாரா, அப்போ இன்னைக்கு விருந்து என் அப்பாக்கு தான், அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கங்க. அப்போ எனக்கு எப்போ விருந்து வைப்ப? உங்களுக்கு இன்னைக்கு விருந்துதான். எனக்கு இந்த விருந்தெல்லாம் வேண்டாம். அப்போ
எனக்கு இந்த விருந்தெல்லாம் வேண்டாம் பிரியா. வேற என்ன விருந்து வேணும்? வேற என்ன விருந்துன்னு உனக்கு புரியல? எங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க அப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போங்க. என்ன இப்படி போங்கன்னு சொல்ற? இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பின்ன எப்படி சொல்லணும்? கொஞ்சம் கூட உங்களுக்கு விவஸ்தையே இல்லை. ஹாலில் நின்றுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன இல்லாததையா கேட்டேன்? இருக்கிறத தான் கேட்டேன். எப்ப எனக்கு விருந்து வைக்க போற? உனக்குள் நான் வாழும் விவரம் நான் கண்டு வியக்கிறேன் வியக்கிறேன். எனக்கு நிழலேற தொடர்கிறேன். சக்தி, அப்பா சாப்பிடலாமையா சக்தி? சாப்பிடலாம்ப்பா. போ பிரியா, போய் எடுத்து வை. நாங்க கை காலெல்லாம் கழுவிட்டு வரோம். சரிங்க. அம்மா ஆசையா இருக்குமா, நான் அவளுக்கு தெரியாம கொஞ்சோண்டி மட்டும் எடுத்து சாப்பிட்டுறேன். மானங்கட்டவளே அப்படி திருத்தனமா அவ சமைச்சதை எடுத்து சாப்பிடணுமா என்ன? இத பார்த்தா சாப்பிடக்கூடாதுன்னு யாருக்குமா தோணும்? நீயே சொல்லு. அவளுக்கு வாசனை வச்சே இப்படி தோணுதுன்னா அப்ப என் புருஷன் மட்டும் இதை சாப்பிட்டாரு, ஒரேதான் அவ பக்கம் சாஞ்சிருவாரே. விடக்கூடாது, விடவே கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்னம்மா பண்ண போற? நீ சாப்பிட போறியா? உன்னையே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சாப்பிடுவேனே. என்ன கீழே எடுத்து கொட்ட போறியா? சேச்சா, கீழே எல்லாம் எடுத்து கொட்ட மாட்டேன்டி. என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏண்டி பூமாரி, உனக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுதா இல்ல நல்லா இருக்காதுன்னு தோணுதா? எப்படிமா நல்லா இல்லாம இருக்கும்? வாசமே ஆளை தூக்குதே. அதனாலதான் பெட்ரூம்ல இருந்து நானே கிச்சனுக்கு எந்திரிச்சு வந்திருக்கேன்னா பாத்துக்க. அப்போ நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்படித்தானே? ஆமாமா, எப்படியும் நல்லா தான் இருக்கும். இருக்க கூடாதேடி, நல்லா இருக்க கூடாதே. என்னம்மா சொல்ற? உனக்கு வாசனையை வச்சு இதை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்போ அப்பயே சாப்பிட்டா என்ன நடக்கும்? அட ஆமாம்மா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. பத்தியா, நீ எதுக்கு இதை அப்பாவை சாப்பிட விடுற? நீ அப்பாவுக்கு நீ சமைச்சதை கொடு. ஆமாமா, அப்பன் தானே. இந்த இருக்க பிரியாணி விட்டுப்பட்டு நான் செஞ்ச ரசத்தையும் அவரைக்காய் பொரியலையும் தானே சாப்பிடுவாரு. நீயே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவரு சாப்பிடுவாரு? ஆமா, அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னம்மா பண்ண போற? டே அறிவு கட்டவளே, அந்த உப்புடுறி. உப்பு எதுக்குமா? வேண்டாமா, நான் சொல்றத நீ செய்டி. ஐயோ, பிரியாணிய பார்த்தாலே ஒரே டெம்டிங்கா இருக்கே. உப்பு போட்டா உப்பு கூடி போய் நல்லா இருக்காதே. அம்மா மட்டும் வரலன்னா நான் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு அப்புறமா சாப்பிட்டுருப்பேன். சே, அம்மா வந்து தொலைஞ்சிருச்சே. அடியே பின்னாடி எங்கன்னாடி மொனமொனன்னு முணங்குற? நான் கேட்ட உப்பு எடுறி. இந்த எடுக்கிறேன். பிரியாணியா செய்யற? பிரியாணி இனிமே நீ பிரியாணி செய்யணும்னே நினைக்க கூடாதுடி. பிரியாணியை செஞ்சு போட்டு என் புருஷனை கவுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. நீ செஞ்சது பிரியாணி கிடையாதுடி, உப்ராணி. உப்பு மாதிரி அவ வரலன்னு பாத்துக்கடி. சரிம்மா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு பிரியாணி வேஸ்ட் ஆக்கிட்டியம்மா. வேஸ்ட் ஆக்குனதான் ஆக்குனேன். உப்பு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளேட் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. ஓடி போ, அவ வரதுக்குள்ள இந்த இடத்த விட்டு மொதல் காலி பண்ணு. சரி. என்ன பூ மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருச்சே. என்னம்மா பிரியா, இன்னைக்கு இவ்வளோ தடபுடலா ஏதோ விருந்து வச்ச மாதிரி பிரியாணி எல்லாம் பண்ணிருக்க? ஆமா மாமா, எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? ஏம்மா? எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதுக்காகத்தான் மாமா. ஓ, அதுக்காகவா? ஏண்டி எதுக்காக இருக்கும்? நானும் உன் கூட தானே நிக்கிறேன். என்கிட்ட கேட்ட எனக்கு என்னமா தெரியும்? சரியான அவதாண்டி இவ. எதையோ செஞ்சு கொடுத்து என் புருஷனை மடக்கலாம் நினைச்சிட்டு இருக்கா. விட்டுருவேனா நான்? சாப்பிடுங்க. அவ செஞ்ச உப்ராணிய நீங்க நல்லா சாப்பிடுங்க. செஞ்சதை சாப்பிட்டுட்டு நீங்களே அவ மூஞ்சில காரி துப்ப பாருங்க. நீ போட்ட உப்பு வேலை பார்க்குமா? அப்படியே உப்பு இல்லா பண்ணிட்டோம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உப்பு இல்லாம கூட சாப்பிடலாம். ஆனா அதிகமா உப்பு போட்ட சாப்பாட யாராலையும் சாப்பிடவே முடியாதுடி. இப்ப பாரு அண்ணன் பொண்டாட்டிக்கு என்ன நிலைமை வரப்போகுதுன்னு. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க போறா. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போறோம். ஆக மொத்தம் எனக்கு பிரியாணி இல்லாம பண்ணிட்டேல. பேசாம ரெடி, பிரியாணி தானே, இது மட்டும் நடக்கட்டும். உனக்கு பாய் வீட்டு பிரியாணியே வாங்கி தரேன். நெசமாவாமா? அப்படின்னா நானும் என்ன 2 கரண்டி உப்பு அள்ளி சேர்த்து போட்டிருப்பேனே, விட்டுட்டேனம்மா. இந்த கண்ணா ஆபரேஷன் பண்ணவும் தான்பா கண்ணு குழுன்னு இருக்கு. என்னாச்சு இந்த எடு உடைச்சிருக்கீங்க? எதுக்கு அம்மா நட்டு வர? என்னடி என்னாச்சு? அம்மா 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 தாண்டி இழுச்ச வச்சிருக்கி. என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. வரும்போதே அம்மா அம்மான்னு கூவிக்கிட்டு வரையே,
என்ன ஆச்சு? அம்மா, என் புருஷனை காணோம்மா. என்னடி சொல்ற? அம்மா, என் புருஷனை காணோம்மா. எங்க போனான்னு தெரியலம்மா. அச்சோ, என்னடி சொல்ற? என்னாச்சு? என்னாச்சுமா? உன் சத்த கேட்கவும் நான் ஓடியாரேன். என்னாச்சு? ஐயோ மதினி, என் புருஷனை காணோம் மதினி. எங்க போனாருன்னே தெரியல மதினி. ஐயோ, என்னம்மா சொல்ற? எங்க போனாரு? அதான் மதினி, எனக்கும் தெரியல. வாங்க மதினி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா மதினி, வாங்க மதினி, சீக்கிரமா வாங்க மதினி. இருமா, உன் அண்ணன் வரட்டும். உன் அண்ணன் வரவும் பேசி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம், அப்புறம் போலாம். மதினி, என் அண்ணன் எப்ப வர, நாம எப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க? வாங்க மதினி. என்னாச்சு உமா? என்னாச்சு? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வந்த? சின்ன பொண்ணு, உமா வீட்டுக்கார காணாம. சின்ன பொண்ணு அவ்வளவுதானாக்கும். நான் என்னமா ஏதோ நினைச்சு ஓடி வந்தேன். என்ன சின்ன பொண்ணு நீ? நான் என் புருஷனை காணாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அவ்வளவு அக்கான அசால்ட்டா சொல்ற? அதானே, என் மருமகனை காணாம என் மகன் தவிச்சிட்டு இருக்கா. உனக்கு கிண்டலா வாக்கும் இருக்கு. ஐயோ ஆத்தா, நான் ஒன்னும் உன் மகளை கிண்டல்லாம் பண்ணல. அப்புறம் உமா வீட்டுக்காரர் எங்க போனாலும் உனக்கு தெரியுமா சின்ன பொண்ணு? ஏங்கா, அவர் எங்க போயிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே சின்ன பொண்ணு. ஐயோ லட்சுமி அக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீ என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்க? அந்த ஆளு இனியாரம் எந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு எங்கனக்குள்ள உளுந்து கிடக்காரோ? என்ன சின்ன பொண்ணு, என் புருஷனை பார்த்தா குடியார மாதிரி உனக்கு தெரியல என்ன? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உமா உண்மை. ஆமாமா, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான். ஐயோ மதினி, நீங்க என்ன அவ கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ எப்படிமா பேச சொல்ற? அவ சொல்றது சரிதானே. போன வாரம் கூட குடிச்சிட்டு எங்கேயோ உளுந்து கிடந்தாரு. அதே மாதிரி கூட இப்பயும் இருக்கலாம். ஐயோ இல்ல மதினி, என் புருஷன் குடிய விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொன்ன? குடிய விட்டு ரொம்ப நாள் ஆச்சா? ஆமா சின்ன பொண்ணு, என் புருஷன் குடிக்க மாட்டேனே என்னால சத்தியம் பண்ணிருக்காரு. அதனால அவர் குடிக்கவே மாட்டாரு சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, என்னைய பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா என்ன? சேச்சே இல்ல உமா. ஏண்டி, அவளே புருஷனை பறி கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா. உனக்கு என்னடி சிரிப்பு கேக்குது? ஐயோ அத்தை, என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? என் புருஷனை நான் எப்ப பறி கொடுத்தேன்? ஐயோ, காணாம தான் போயிட்டாரோ? தெரியாம வாயில வந்துருச்சுடி. அம்மா, ஏம்மா நீ இப்படி பேசுற? அடியே, தெரியாம வாயில வந்துருச்சுடி. இங்க பாரு உமா, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு உன் கதை. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? நேத்துதான் உன் புருஷனை ஒயின் ஷாப்ல வச்சு பார்த்தேன். ஆமா, வாங்கிட்ட எப்ப சத்தியம் பண்ணாரு? என்னது, நேத்து பாத்தியா? ஆமா, நேத்து தான் பார்த்தேன். அட பாவி, நேத்து தானே என் தலையில எடுத்து சத்தியம் பண்ண நான் இனிமே குடிக்கவே மாட்டேன்னு. என்ன இப்படி கவுத்துட்டியா? ஆமாமா, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான். உன் புருஷன் எங்கேயாவது குடிச்சிட்டு தான் உமா படுத்து கிடந்தாலும் கிடப்பாரு. போய் பாப்போம் வா. பாப்போம் மதினி, வாங்க போலாம். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமே. என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. நான் சொல்லலவுமா, உன் புருஷன் எங்கேயாச்சும் குடிச்சிட்டு தான் உளுந்து கிடப்பாருன்னு. நீ என்னடானா இந்த ஆளை நினைச்சு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு ஓடியாரு. ஹாய் ஆண்டி. உனக்கு எத்தனை தான் சொன்னாலும் அறிவே இல்லைனா? ஏன் ஆண்டி திட்டுறீங்க? பின்ன உனக்கு முத்தமாட கொஞ்சுவாங்க. குடிகார உனக்கு போய் என் பொண்ணை கட்டி வச்சேன் பத்தியா? என்னைய சொல்லணும்டா. உனக்கு கட்டி கொடுத்துட்டு என் புள்ள நித்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? அதானே நேத்து என்னைய சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? எரும மாடு. எரும மாடு வெளியில நிக்குது, சாணி கூட போட்டுச்சே. ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? பாருடி, இவனை இதுக்கு மேல நம்ப முடியாது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, டைவர்ஸ் தான். ஐயோ அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா என்ன? இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கு போய் டைவர்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? இவனை கட்டிக்கிட்டு நித்த எம்பள கஷ்டப்படுறதுக்கு பேசாம வாழா வெட்டியா ஏன் வீட்டுல இருந்துட்டு போலாம். ஐயோ அத்தை, அப்படி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது அத்தை. ஐயோ, என் புருஷனுக்கு என் மேல எம்புட்டு பாசம் அத்தனையும் வேசமடி. குடியார பைய குடிச்சிட்டு வந்து வளரிக்கிட்டு இருக்கியா? அவன் வளர்றத கேட்டுட்டு நீயும் பாசம்னுக்கிட்டு இருக்க. யாரடி? சின்ன பொண்ணு சொன்னதுதான். குடியாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு. அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ அவன் கூட தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன?
குடிச்சு குடிச்சு இன்னும் ஒரு வருஷத்துல மண்டைய போட்டுருவியா? அப்புறம் புருஷனுக்கு எங்கடி போவ? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றத கேளுடி. இவனை கலட்டி விட்டுட்டு நான் உனக்கு வேற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ சந்தோஷமா இரு. அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவனை கலட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாப்ல அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனும் இவன மாதிரி இருக்க மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? ஆமா ஆமா, லட்சுமி அக்கா சொல்றதும் சரிதான். ஐயோ அத்தை, நான் இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன். உங்க மேல சத்தியா அத்தை. அட பாவி, உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையாடா? நீ போய் சேரதுக்குள்ள என்ன அனுப்பி வச்சிருவ போல. அத்தை நிஜம் தான் சொல்லுறேன், நான் இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன். படுபாவி இப்பதான் குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணா பாரு, எனக்கே குடிக்கிற மாதிரி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்கிறீங்க. ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஐயா அண்ணே, நல்லா இருங்க நல்லா இருங்க. எதுக்காக இப்படி ஏன் காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கீங்க? நீங்களும் உமாவும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அண்ணே. எந்திரிங்க. ரொம்ப நன்றி அத்தை, ரொம்ப நன்றி. நீங்க என்ன இவ்வளோ சீக்கிரத்துல மன்னிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா கேள்வி இது? ஒரு மனுஷன் என் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காரு, நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியாம இருக்க முடியும்? அது வேற மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை மன்னிக்க கேக்குறாரு. நான் மன்னிக்காம இருந்துருவேனா? என்ன உமா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அவன் தான் குடியார பையன் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற. என்ன நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க? அதுவும் 1 இல்ல 2 இல்ல 16 பெற்று பெரும் வாழ்வு வாழணுமா? உமா, வேற என்ன பண்ண சொல்ற நீ? சரி உமா, அவனை 4 மிதி மிதிச்சுட்டு ஒழுங்கா வெளிய பத்தி விடு. அம்மா, என் புருஷமா போறேங்கிட்டு புருஷன் கிருஷனுக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சுப்பிட்டு போறவ வரவ கல்லெல்லாம் உளுந்துட்டு கிடைக்க அவன் புருஷன். ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனை தூக்கிட்டு போயிரு. எந்திரியா, எந்திரிச்சு தொலையா. இதுக்கு ஏன் இப்படி உசுர நீ வாங்கிக்கிட்டு கிடக்க? ஒழுங்கா எந்திரியா, நம்ம வீட்டுக்கு போலாம். இதுதான் நம்ம வீடு, வேற எந்த வீடு இருக்கு நமக்கு? ஆமாமா, இது உங்க அப்பையும் கட்டி வச்ச வீடு பத்தியா? அதனால ஓ வீடு சொல்லத்தான் செய்வேன். ஏங்க எந்திரிங்க. ஆமாமா, உங்க வலு வலுத்த புருஷனை நீங்க கூட்டிட்டு போங்க. நீ தானே இந்த ஆளை பிடிச்சி எனக்கு வம்படியா கட்டி வச்ச. இப்ப என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு தாண்டி சொல்றேன், இவனை கலட்டி விட்டு வந்துரு. நான் உனக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருங்கத்த, நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. வேணாம் அந்த பிள்ளைக்கு குடியார பையனை பார்த்து கட்டி வச்சுட்டு இப்ப அவனை விட்டுட்டு வந்துட்டு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் என்ன தடி கண்ணு, இந்த குடியார பையன் இப்படி எல்லாம் குடிச்சிட்டு கிடப்பியானு? இப்ப இருக்க காலத்துல எவன் தான் குடிக்காம இருக்கியா? ஆனா இவன் என்னடா டெய்லி குடிக்கிறியா, மொடா குடியாரனா இருக்கான். இவனை கல்யாணம் பண்ணி வச்சா என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போகணும்னு அப்ப எனக்கு தெரியலடி. அப்ப தெரிஞ்சிருந்தா நான் இவனுக்கு கட்டியா வச்சிருந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைய உள்ளூருக்குள்ள கட்டி வச்சுட்டு குடியார பையனு தெரியாது உங்களுக்கு? பாருமா, அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத, சரியா? மதினி, இதுக்கு என்னதான் மதினி வழி? இவர் அங்க இருந்து கூட்டிட்டு போ. உன் அண்ணன் வரவும் நான் என்ன ஏதுன்னு பேச சொல்றேன், கண்டு செய்ய சொல்றேன், சரியா? சரிங்க மதினி. ஆமா அவன் சொன்னே இவன் கேட்டுருவான் பாரு. எத்தனை தடவை தாண்டி அவனும் போய் சொல்றது? அத நீங்க இவனுக்கு இவளை கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பெத்தவங்க நீங்க செஞ்ச தப்புக்கு பிள்ளைங்க உங்க மக தான் கஷ்டப்படுறா. இதுக்கப்புறமாவது எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. ஆமா, இதுக்கப்புறம் நான் 12 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பத்தியா? யோசிச்சு செய்யறதுக்கு போவாங்கிட்டு. எந்திரியா. அத்தைய என்ன மன்னிக்க சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன். மதினி, அத்தை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எந்திரிச்சு போக. பரதேசிய மன்னிச்சா என்ன, மன்னிக்கலன்னா என்ன? அத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். மன்னிச்சுட்டேன். இவனை எந்திரிச்சு கிளம்ப சொல்லு. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எந்திரியா, வாயா. டாடா அத்தை, பாய் பாய், நாளைக்கு பாப்போம். டாட்டாண்ணே, டாட்டா, பாய் பாய். வாயா. நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல. சரியா சரியில்லையான்னு நான் பாத்துக்கிறேன். நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவனை அத்து விட்டுட்டு என் மகளுக்கு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். அப்ப சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு அவன் மூஞ்சிலேயே காரி துப்ப போறாரு பாரு. மூஞ்சி மாறுது. இப்ப தெரியும் உங்க அப்பனுக்கு அவ சமையலை விட இந்த அபிராமி சமையல் தான் மேலன்னு. என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க?
எப்படி இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க, கேவலமா இருக்குன்னு சொல்லுங்க. என்னது மாமாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. ஒருவேளை சாப்பாடு நல்லாலையோ? என்ன தப்பு பண்ணியிருப்போம்? ஐயோ, நான் இதை எப்படி மறந்தேன்? ஐயோ, போச்சு போச்சு. பிரியாணிக்கு நான் உப்பு போட்டனா என்னன்னே தெரியலையே. உப்பு போட்டனா? என்னங்க வாயில கைய வச்ச மாதிரி இருக்கீங்க? உங்க மருமக செஞ்ச பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கு? அது வந்து மன்னிச்சிருங்க மாமா. எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? நீ செஞ்ச பிரியாணி அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு பிரியாணிய நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாதுமா. என்னப்பா சொல்றீங்க? பிரியாணி நல்லா இருக்கா? ஆமா பூமாரி, பிரியாணி சூப்பரா இருக்கு. இத்தனை வருஷமா அம்மா கையால சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போச்சு. இப்பதான் எனக்கு புதுசா ருசியா சமைச்சு போட புது மருமக வந்துட்டாலே, இதுக்கப்புறம் என் நாக்கு உயிரோட இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டு உங்க நாக்கு செத்து போச்சா? ஆமா, அதுதான் உண்மை. ஓஹோ, இந்த உப்பு பிரியாணி உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனா நான் செஞ்ச சாப்பாட்டுல உங்க நாக்கு செத்து போச்சு, அப்படித்தானே? இப்போ நான் பிரியாணியில உப்பு போடல, அத்தை உப்பு போட்டிருக்காங்க. அதனாலதான் மாமாக்கு உப்பு இல்லாத மாதிரியே தெரியல. அத்தை, நீங்க எனக்கு கெட்டது நினைச்சாலும் அது நன்மையா வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? என்னப்பா சொல்றீங்க? உப்பு இல்லாமையா இருக்கு? உப்பு இல்லாமையும் இல்ல, அதிகமாவும் இல்ல, அளவா கரெக்டா உப்பு உரப்பு எல்லாம் இருக்கு. இங்க பாருமா மருமகளே, நீ யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நீ சூப்பரா சமைக்கிற. இந்த மாதிரி பிரியாணி செஞ்ச உன் கைக்கு தங்க காப்பு தான் வாங்கி போடணும். கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். இவ வேற நாய் ஊழ கட்ட எனக்கு. ஆமா, உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இவ செஞ்ச சாப்பாடெல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோன்னு. இப்ப எங்க போய் தொங்குவான்னு தெரியல. அறிவுட்டவளே, ஒண்ணு திங்காம கிடக்க. இது வா. எப்படி இது நடந்திருக்கும்? நான் அவ்வளவு உப்பு அள்ளி கொட்டினேன், அப்புறம் எப்படி சாப்பாடுல உப்பே இல்லாம இருக்கும்? ஓமாரி சொன்ன மாதிரி நம்ம அப்பயே சாப்பிட்டு பார்த்துருக்கணும். அப்பனா என்ன கரெக்டா இருந்திருக்கு இல்லைன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும். இவ பெரிய தந்திரக்காரியாத்தான் இருக்கா. இவ்வளவு இந்த வீட்டுல இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல விரட்ட முடியாது போலயே. இப்படியே சமைச்சு சமைச்சு என் புருஷனுக்கு போட்டுட்டு இருந்தா என் புருஷன் இவளை பாராட்டி இவளுக்கு கொழுத்து போயிருமே. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இவ ராஜாங்க தான் நடக்கும். விடக்கூடாது அபிராமி, விடவே கூடாது. இந்த வீட்டுல உனக்கு இருக்க உரிமைய நீ அவளுக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது. இவ சமைக்கிறேன்னு சொன்னப்பயே நான் விட்டுருக்க கூடாது. என் புருஷன் பேச்ச கேட்டு விட்டது ஏன் தப்பு. இப்ப என் தலையில இடிய இறக்குறாள, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.